இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு என்னோட முதல் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி வந்து உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இருக்கிற டேட்டாஸ், அதாவது இமேஜஸ், ஆடியோஸ், வீடியோஸை இன்னொரு ஆண்ட்ராய்ட் ஃபோனுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்றது தான். ஸோ இதுக்கு வந்து நம்ம முன்னாடி வந்து ஷேர்இட் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அது மாதிரி இப்போ வந்து கூகுளோட ஃபைல்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஸ் எதுவுமே இல்லாமல் உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இருக்க ஒரு ஃபியூச்சர் யூஸ் பண்ணியே எப்படி ஆண்ட்ராய்ட் ஃபோன்லேருந்து இன்னொரு ஆண்ட்ராய்ட் ஃபோனுக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஃபீச்சரோட நேம் நியர்பை ஷேர். நீங்கள் இந்த நியர்பை ஷேர் ஃபியூச்சர் யூஸ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட்டு நியர்பை ஷேர் அப்படின்ற ஃபியூச்சர் வந்து ஆன் பண்ணணும் உங்கள் ஃபோனில். உங்கள் ஃபோனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குயிக் செட்டிங்ஸில் வந்து நியர்பை ஷேர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே இருக்கு இல்லையா, அந்த நியர்பை ஷேர், இதை வந்து ஆன் பண்ணிக்கணும். சப்போஸ் உங்கள் ஃபோனில் வந்து இந்த மாதிரி குயிக் செட்டிங்ஸில் வந்து இது இல்லை அப்படின்னா, செட்டிங்ஸ்குள்ளே போனீங்க அப்படின்னா கூகுள், அதுக்குள்ளே கூகுள்குள்ளே டிவைஸ் கனெக்ஷன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே நியர்பை ஷேர்னு இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி நியர்பை ஷேர் வந்து ஆன் ஆகிடும். ஃபர்ஸ்ட் இந்த நியர்பை ஷேர் அப்படின்ற ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்கிட்ட இந்த இமேஜ் இருக்குது. இதை வந்து நான் இன்னொரு டிவைஸ்க்கு வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்னு வைங்க. ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்களே அந்த ஆண்ட்ராய்ட் ஃபோன் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 30 சென்டிமீட்டருக்குள்ளே வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஷேர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நியர்பை ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காமிக்குது இல்லையா, இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணோன்னே என்ன காமிக்குது அப்படின்னா, இந்த நியர்பை ஃபியூச்சர் அப்படின்ற அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களோட ப்ளூடூத், லொக்கேஷன், வைஃபை இதெல்லாம் ஆனில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து டர்ன் ஆன் பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே கூகுள் லொக்கேஷன் சர்வீஸ் யூஸ் பண்ணவான்னு கேட்குறாங்க. ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்தோடனே உங்களோட நியர்பை டிவைசஸ் வந்து ஸ்கேன் பண்ணும். இப்போ வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இல்லையா, அந்த ஃபோனுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் போயிருக்கும். இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வரும். எப்படி வந்து அங்கே நோட்டிஃபிகேஷன் போகுது அப்படின்னா, அந்த டிவைஸ்லேயே வந்து நியர்பை ஷேர் அப்படின்ற ஆப்ஷன் வந்து ஆனில் இருக்கணும். ப்ளஸ் வைஃபை, ப்ளூடூத், லொக்கேஷன் இந்த 3 ஆப்ஷனும் ஆனில் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த ஃபோன்லேயும் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வரும். அந்த நோட்டிஃபிகேஷன் இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் அந்த நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணோன்னே இங்கே வந்து அந்த ஃபோன் வந்து இங்கே காமிக்கும். ஸோ இந்த ஃபோன் தானா அப்படின்றத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி கனெக்டிங் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஃபோனில் வந்து இந்த மாதிரி இந்த டிவைஸ்லேருந்து இந்த இமேஜ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், அக்செப்ட் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு கேட்கும். ஸோ அந்த ஃபோனில் அவங்க வந்து அக்செப்ட் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி உங்களோட இமேஜ் வந்து அந்த ஃபோனுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு இல்லையா, இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். இந்த நியர்பை ஷேர் அந்த செட்டிங்ஸ்குள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா டிவைஸ் விசிபிலிட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது எதுக்கு அப்படின்னா, உங்கள் டிவைஸ் வந்து நீங்கள் யாருக்கெல்லாம் காமிக்கணும் அப்படின்றத வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆல் கான்டாக்ட்ஸ்னு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் ஃபோனை எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து காமிக்க முடியும். சம் கான்டாக்ட்ஸ் அப்படின்றது கான்டாக்ட்ஸ் வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம். யாருக்கெல்லாம் காமிக்கணும் வேணாம் அப்படின்றத நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஹிடன் ஆப்ஷன் வந்து நீங்களாக உங்களை விசிபிள் ஆக்குற வரைக்கும் உங்கள் ஃபோன் யாருக்கு வந்து விசிபிளாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். இனிமேல் எந்த ஒரு ஆப்பும் இல்லாமல் ஆண்ட்ராய்ட் டு ஆண்ட்ராய்ட் ஃபோன் ட்ரான்ஸ்ஃபர் சிம்பிளாக பண்ணலாம். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த ஃபியூச்சர் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தெரியறதுக்கு மறக்காமல் ஹவு டு இன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.